குவார்ட்லி எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் நெருங்கிருச்சு. இதில் நாம் 10th உரிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸு மற்றும் அந்த எக்ஸாம்ஸை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணால் நமக்கு 100 மார்க்கு நம்மளால் அடிக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு சின்ன அவுட்லெட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். கவனிச்சுக்கோங்க. 10th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம எழுத வேண்டியிருக்கும் அப்படின்னா, ஒரு டாப்பிக்கில் எவ்வளோ மார்க் வரும், என்னென்ன மார்க் வரும் அப்படிங்கிறத பின்னாடி நான் கொடுத்துட்டு வரேன். இதுக்கு முன்னாடி என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நாம் எவ்வளவு நிமிஷம் ஒதுக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸில் 14 கொஸ்டின் இருக்கும். 14 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு ஒவ்வொரு மார்க்கு வீதம் 14 மார்க்கு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இது சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ். சரிங்களா? இதுலேயே 2 மார்க்கில் 14 கொஸ்டின் இருக்கும். அதுக்கு நம்ம 10 கொஸ்டின் எழுதணும். 1 வேர்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் 2 நிமிஷம் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட 28 நிமிஷத்தில் நம்ம அதை முடிச்சிடலாம். 1 மார்க்கை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில். அடுத்து 2 மார்க்குக்கு வரும்போது மொத்தம் இருக்கிற கொஸ்டின் 14 கொஸ்டின் இருக்கும். அதில் 10 கொஸ்டின் தான் நாம் அட்டன் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்குங்கிற வீதத்தில் நமக்கு 20 மார்க்கு இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கு 3 நிமிஷம் நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா நமக்கு 30 நிமிஷம் அதில் கிடைக்கும். இதில் ஒரு 30 நிமிஷம், இதில் ஒரு 30 நிமிஷம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1 மார்க்குக்கும் 2 மார்க்குக்கும் நம்ம செலவு பண்ண போகிறோம். அடுத்து 5 மார்க்குக்கு வர்றோம். 5 மார்க்கில் அதே 14 கொஸ்டின் இருக்கும். அதே 10 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஆனால் மார்க் நமக்கு ஹையஸ்ட் மார்க்காக 50 மார்க் அதில் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம எவ்வளோ நிமிஷத்தை அதில் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா 6 நிமிஷம், கரெக்டாக 6 நிமிஷம். இதை எப்படி நம்ம கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு 5 மார்க் கொஸ்டின்னா ஒரு டைம் அதிகமாக வச்சு 6 நிமிஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 60 நிமிஷத்தில் 1 மணி நேரத்தில் எழுதணும். அப்போது இங்கே ஒரு 1 மணி நேரம் ஆகிடுச்சு, இங்கே ஒரு 1 மணி நேரம் ஆகிடுச்சு, மொத்தம் 2 மணி நேரம். இதில் 8 மார்க் கொஸ்டின் 4 கொஸ்டின் இருக்கும். 4 கொஸ்டினுக்கு நாம் 2 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணணும் 2 மார்க்கை, இல்லையா? 2 8 மார்க் நமக்கு 16 மார்க்கு கிடைக்கும். அந்த 16 மார்க்குக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம 15 நிமிஷம் எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட 30 நிமிஷத்தில் அதை முடிக்கலாம். அப்போ மொத்தம் நம்ம எக்ஸாமே எவ்வளோக்கு எழுத போகிறோம் அப்படின்னா 2.5 மணி நேரத்தில் தான் எழுத போகிறோம். கவர்மெண்ட்டு இந்த பேட்டர்னில் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ மிச்சம் நம்ம அரை மணி நேரம் இருக்கும். அதை நம்ம ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம். இது நம்ம தெளிவாக இருக்கணும். எப்படி நம்ம தெளிவாக ஆகிறது அப்படின்னா, இப்போ பாருங்களேன். இப்போ நம்ம சாப்டர் வைஸாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சாப்டரில் நமக்கு 1 மார்க்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் சாப்டரில் ஒரே 1 மார்க் தான் வரும். 1 மார்க்கு, ஒரு 1 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, ஒரு 5 மார்க். மொத்தத்தில் 1 4 5, 4 4 + ஒரு 5 9 மார்க்கு. நியர்லி 10 மார்க்குக்கு நமக்கு சாப்டர் 1ல் கிடைக்கும். சாப்டர் 2ல் அதே மாதிரி 2 2 மார்க் இருக்கும். 2 1 மார்க்கு, 2 2 மார்க்கு, 2 5 மார்க். அப்போ 10 14 16 மார்க்கு இதில் கிடைக்கிது. அப்போ ஒவ்வொன்றும் அதே டைப்பில் வரும். இப்போ 3 தேர்ட் சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப முக்கியமான சாப்டர். 3 1 மார்க் வரும், 2 2 மார்க் வரும், 3 5 மார்க் வரும். அதில் 2 கிராஃப் வரும். முக்கால்வாசி மார்க்கு நமக்கு எதில் கிடைக்கிது அப்படின்னா இந்த தேர்ட் சாப்டர்லேருந்து தான் கிடைக்கிது. அப்போ ஃபோக்கஸ்டு எதில் நமக்கு அதிகமான மார்க்கு கிடைக்குதோ அதை நாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம். சரிங்களா? இதுதான் வேலையே. இப்போ 4th சாப்டரை பார்த்தீங்க அப்படின்னா 2 1 மார்க் கிடைக்கும், ஒரு 2 மார்க் கிடைக்கும், ஒரு 5 மார்க். சரிங்களா? அடுத்து 5th சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப முக்கியமான சாப்டர். 2 1 மார்க்கு, 3 2 மார்க்கு, 3 5 மார்க்கு. அப்போ 15, இதில் ஒரு 6, 15 ஒரு 6 21 23 மார்க்கு இதில் கிடைக்கிது. அப்போ ஒவ்வொன்றுலையுமே நமக்கு எவ்வளோ மார்க்கு வருது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த சாப்டரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ப்ளஸ் 100 மார்க் அடிக்கிறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ ஒவ்வொன்றுலையும் என்னென்ன கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத இதை பின்னாடியே நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன்.
உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இதோட லிங்க்கு நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.